श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. வணக்கம் நேயர்களே. நேர்மையாக பேசக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் நியாயமாக பேசுவீர்கள், மனதில் பட்டதை நேரடியாக சொல்வீர்கள். உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இப்போது காண்போம். உங்கள் ராசிக்கு 6ல் சனி பகவான் வரப்போகிறார். எப்போலேருந்து? வருகின்ற 26/12/2020 சனிக்கிழமை பின்னிரவு முதல், அதாவது 27/12/2020 அதிகாலை முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்து ஆட்சியாக இருக்க போகிறார். என்ன ஒரு யோகமான நேரம்! 3, 6, 11 இந்த இடங்கள் உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த 3, 6, 11 சனி பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருந்தால் பெரிய யோகத்தை கொடுப்பார். அந்த யோகத்தை அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போ வந்தாச்சு. அதாவது எதிலையும் வெற்றி காணலாம். அருமையான நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ஏற்றம் உண்டாகும். தொழிலில் மாற்றத்தை கொடுத்து ஒரு ஏற்றமும் வரும். நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு தொழிலில் ஒரு உயர்நிலை பெற்றக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ ரொம்ப அருமையான யோகம். 6ல் சனி இருந்து ஆட்சியாக இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீரியட் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இன் யுவர் லைஃப் டைம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. லைஃப்பில் வந்து பிரமாதமாக வரலாம். உங்களை விட்டு விலகி போனவங்களாம் இப்போ உங்களை தேடி ஓடி வர போகிறாங்க. செய்யும் தொழிலில் பெரிய உயர்நிலை பெற போகிறீர்கள். அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? ஒரு சிம்பிளாக நினச்சி பாருங்கள். உங்கள் ராசிக்கு 6க்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் சனி. அதேமாரி உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருப்பவர் குரு பகவான். இவங்க 2 பேரும் மகரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ பாருங்களேன், சிந்திச்சு பாருங்கள். அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி சனி, 8ஆம் வீட்டு அதிபதி குரு. இவங்க 2 பேரும் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. 6, 8, 12 சம்பந்தம். அதாவது இதை வந்து விபரீத ராஜயோகம்னு நம்ம சொல்லுவோம். திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது. ஸோ வாழ்க்கையில் அப்புறம் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, இந்த நிலைமைக்கு நம்ம உயர்ந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி மகரத்துக்கு வராது. மகரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 8, 12, 3 இந்த இடங்களை பார்க்க போகிறார். அதே நேரத்தில் 5/4/2021 வரைக்கும் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் 2ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். இப்போ வேடிக்கை என்னன்னா, சனி வந்த உடனே சனியும் குருவும் இணைந்து 12ஆம் இடத்தை பார்க்க போகிறது ஒரு விசேஷம். அதை தவிர குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படுறதும் ரொம்ப யோகம். இப்போ தான் உங்கள் தொழிலில் உயர்நிலை, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்கள் தொழிலில் ஒரு உயர்நிலையை காணப்போகிறீர்கள். அதாவது எந்த காம்படிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிச்சிடலாம். தொழில் போட்டி இருக்கிறவங்கள சிலருக்கு தொழிலில் போட்டி இருந்தாலும் அவங்களும் மேலே வந்துடலாம். ஸோ அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது சும்மா சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு அருமையான நேரம், வெற்றி வாகை சூடும் நேரம். 5/4/2021 பின்பு, அதாவது 6/4/2021 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதெல்லாம் எவ்வளோ ஒரு யோகமான நேரம். 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையான காலம். நண்பர்களால் நன்மை, மூத்த சகோதர உறவுகளால் நன்மை, பொதுவாக லாபம் நிறையா வந்து சேரும். அப்புறம் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் குரு. தைரியமாக செயலாற்றும் திறமை, எடுத்த காரியங்களில் வெற்றி, இதெல்லாம் கிடைக்க போகுது. உடல் நலமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் புகழ் பரவும். சிறுதூர பயணிகளால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். ரொம்ப வலிமையான நேரத்தை சந்திக்க போகிறீங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க.
உங்கள் மனைவியின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. இது பண்ணாலே போதும். மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு யோகம்தான். என்ன, குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய நேரிடும். அவங்களுக்கு திருமணத்துக்காகவோ அல்லது அவங்களுக்கு வேலை சம்பந்தமாகவோ இல்லை படிப்பு சம்பந்தமாகவோ சில சுபமான செலவுகளை நீங்கள் செய்ய நேரிடும். மற்றபடி பெரிய அளவில் உங்கள் வாழ்நிலையை உயர்த்தி கொண்டு போகிறது இந்த சனி பயிற்சி. எனவே நேயர்களே, இந்த சனி பயிற்சியில் நீங்கள் வளமை பெற சில கோவிலுக்கு போக வேண்டியிருக்கு. சனி பயிற்சி ஆன உடனே சனி உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனின் நட்சத்திரமான உத்திராடத்தில் பயணம் செய்கிறார். அதனால் அவசியம் சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானையும் குரு பகவானையும் வழிபடுங்க. அங்குள்ள நவர்களையும் வழிபடுங்க. அதற்கு பின்பு அங்கிருந்து, அதாவது சூரியனார் கோயிலிருந்து கஞ்சனூர் வழியாக சென்றால் திருக்கோடிகாவல் என்ற ஊரை அடையலாம். அந்த ஊரில் திரிபுர சுந்தரி சமேத கோடீஸ்வரர் ஆலயம் உள்ளது. அங்கே போய் சிவன் அம்பாளை வழிபடுங்க. அங்கே சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனீஸ்வரர் பால சனீஸ்வரராக இருக்கார். அவரை வழிபடுங்க. அவரை அருளை பெறுங்க. அங்கே யமன் இருக்கார், சித்திரகுப்தன் இருக்கார். இதெல்லாம் விட முக்கியம், அங்கே வடுக பைரவரும் இருக்கார். ஸோ இந்த தெய்வங்களை வழிபட்டு இவருடைய ஆசைகளை பெற்று வாருங்கள். வாழ்க்கையில் வளமை பெறலாம். மேலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருநாகேஸ்வரம் சென்று சிவனை வழிபட்டு வாருங்கள். ராகுவை வழிபட்டு வாருங்கள். ஏன்னா உங்கள் 10ஆம் வீட்டில் ராகு இருக்கார். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் அயல்நாட்டுக்கு தொடர்புகளால் ஆதாயம் பெறும் நேரமாகவும் இது இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு ராகுவை வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு வளமையான காலத்தை நீங்கள் சந்திக்கலாம். வாழ்க்கையில் பெரிய உயர்களை நீங்கள் பெறலாம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அது அனைத்தும் விலகி வாழ்க்கையில் பெரிய உன்னத நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள். நன்றி நேயர்களே. இதுவரை நாம் சிம்ம ராசிக்கான சனி பயிற்சியின் பொதுவான பலன்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் கன்னி ராசிக்கான சனி பயிற்சியின் பலன்களை காண்போம். நன்றி, வணக்கம்.